எடப்பாடியை போலீஸ் வச்சிருக்காரு இல்ல விஜய் தான். இல்ல ஸ்டாலின் வச்சிருக்காரு. இல்ல இல்ல அப்புறம் இல்ல ஆட்சிக்கு வந்து 10 நாட்கள் தான். 10 நாள் 10 நிமிஷம் ஆனாலும் நடவடிக்கை எடுக்கலாம்ல. வழக்கு நடவடிக்கைகளில் அத்தனை உயிர் உள்ள சாட்சி, உயிரற்ற சாட்சி, சிசிடிவி ஃபுட்டேஜ், இப்படி அவனுடைய கடந்த கால நடவடிக்கை இத்தனையும் நீதிமன்றத்தில் நிரூபித்தால் அவனுக்கு ஒரு ஆயுள் தண்டனை கிடைக்கும். இதை காவல்துறை செய்ய ஒரு வழக்கு 2 வழக்கு பலாயிரக்கணக்கான வழக்குகள் 5 கொலை பண்ணவன், 3 கொலை பண்ணவன், இப்படி பல பேர் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்படுவதற்கு காரணமே காவல்துறை அதிகாரி. ஒரு 6 மாசம் ஆகுமா? இன்னும் 500 கொலை பண்ணலாமா சொல்லுங்க? அவசர கால நடவடிக்கை என்ன பண்ணணும் போலீஸு? பாலியல் குற்றம் குறையும் எந்த ஏதாவது நான் சொல்லுகிற அத்தனை விஷயத்தையும் சட்டசபையில் அதை சொல்லியிருக்கணுமா இல்லையா? சட்டசபையில் சொன்னால் அடுத்தவங்க சீட்டு கிடைக்கும். திமுக கூட்டணி நீங்கள் அடிமையாக இருப்பதாக தானே எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க. இத்தனை ஆண்டு காலம் அடிமையாக தானே இருந்தீங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு சூடு சொல்ற வள்ளியே. திமுக செய்கிற தவறுகளை எல்லாம் நீங்கள் தானே தூக்கி சுமப்பீங்க. இப்போ மட்டும் மந்திரி கிடைச்சோடனே எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களே. செயற்கையாக மின்சாரம் தட்டுப்பாடு ஏற்படுத்தப்படுகிறது. தனியாருக்கு மின்சாரத்தை கொடுக்க போகிறாங்க. எங்கள் அதானி கொடுக்க போகிறாங்க. அதானி கையூட்டா பல ஆயிரம் கோடி கொடுப்பார். அதற்கான கோப்புகள் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பார்த்தோம்னா தமிழா பாண்டியன் அவர்கள் தான் இருக்காரு. தமிழக அரசியல் பற்றி பல்வேறு விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். கண்டிப்பாக சார். அமைச்சரவை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதை பற்றின பல்வேறு விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு மிக முக்கியமான விஷயம், நேற்று பார்த்தோம்னா கோவையில் 9 வயது சிறுமிக்கு ஒரு பாலியல் வன்கொடுமை நடைபெற்றிருக்கு. அந்த சிறுமி இப்போ நம்ம கூட இல்லை. ஸோ தமிழக அரசாங்கம் என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி திமுக அரசாங்கம், இன்னைக்கு விஜயோட அரசாங்கம் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க? என்ன சார் போயிட்டு அவனுக்கு கைது பண்ணி சிறையில் போடுவாங்க. அவன் ஜெயிலிருந்து பெயிலில் வந்துடுவான். அவ்வளோதான். அடுத்து இன்னொரு சிறுமிக்கு அவன் தயாராகிடுவான். இது வல்ல தீர்வு. இது காவல்துறை அந்த குற்றவாளிக்கு ஒரு ஆயுள் தண்டனை நீதிமன்றத்தால் விதிக்கப்படுவதற்கான வழக்கு நடவடிக்கைகளில் அத்தனை உயிர் உள்ள சாட்சி, உயிரற்ற சாட்சி, சிசிடிவி ஃபுட்டேஜ், இப்படி அவனுடைய கடந்த கால நடவடிக்கை இத்தனையும் நீதிமன்றத்தில் நிரூபித்தால் அவனுக்கு ஒரு ஆயுள் தண்டனை கிடைக்கும். இதை காவல்துறை செய்யாது. ஏன் காவல்துறை செய்யாதுன்னா, இந்த குற்றவாளிக்கு ஒரு ஆயுள் தண்டனை 12 வருஷம் ஆயுள் தண்டனை கிடைப்பதற்கு ஏறக்குறைய ஒரு 500 பக்கம் குற்றப்பத்திரிகையை தயார் பண்ணணும். நீதிபதிகளுக்கு எந்த விதமான சந்தேகத்துக்கு இடமில்லாமல் குற்றம் நிரூபிக்கப்பட வேண்டும். இதெல்லாம் காவல்துறை அதிகாரி, அதாவது அந்த ஆய்வாளர், இதுதான் அவர் ஆய்வாளர். அந்த குற்றம் நடந்த அந்த காவல்துறை எல்லைக்கு உட்பட்ட ஆய்வாளர், துணை ஆய்வாளர், கோர்ட்டு ஏட்டையா, கோர்ட்டு ஹெட் கான்ஸ்டபிள், இவர்களுடைய வேலை. இதை செய்ய மாட்டாங்க. ஏன் செய்ய மாட்டாங்கன்னா, வேற வேலை நிறைய இருக்கு. லஞ்சம் வாங்குறது, மணல் கடத்துறவங்க மாமூல் வாங்குறது, பில்டர்கிட்ட மாமூல் வாங்குறது, அந்த ஊர் எம்எல்ஏ அடியால் வேலை பார்ப்பது, இதெல்லாம் இருக்கு. அதனால இதை அவனை குற்றத்தை நிரூபிக்க முடியாமல் நீதிமன்றம் என்ன பண்ணும்? ஒரு குற்றவாளி என்று நிரூபிப்பதற்கு தேவையான ஆவணங்களை கோர்ட் விடுதலை பண்ணிடும். அவனை நிரபராதின்னு குற்றவாளியா என்பதை நீதிமன்றம் சாட்சிகளின் அடிப்படையில் தான் அவன் குற்றவாளின்னு முடிவு பண்ணும். அந்த சாட்சிகளை தயார் செய்வது யார்? காவல்துறை. அதான் காவல்துறை தன்னுடைய கடமையிலிருந்து தவறியதினால் அந்த குற்றவாளி தப்பிச்சுக்குவோம். இப்படித்தான் ஒரு வழக்கு 2 வழக்கு இல்லை, பலாயிரக்கணக்கான வழக்குகள் 5 கொலை பண்ணவன், 3 கொலை பண்ணவன், இப்படி பல பேர் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்படுவதற்கு காரணமே காவல்துறை அதிகாரிகள். இப்போ இவர்களை எஸ்பி நடவடிக்கை எடுக்கணும், எஸ்பியை டிஐஜி நடவடிக்கை எடுக்கணும், டிஐஜியை ஐஜி நடவடிக்கை எடுக்கணும், ஐஜியை ஏடிஜிபி நடவடிக்கை எடுக்கணும், ஏடிஜிபி டிஜிபி நடவடிக்கை எடுக்கணும். யாராவது நடவடிக்கை எடுப்பாங்க இல்லை. அந்த எஸ்பி அந்த ஸ்டேஷனை அந்த மாவட்டத்துக்கு வர்றதுக்கு 2 கோடி ரூபா கொடுத்து வர்றாரு. அதே போல் எஸ்பி மாற்றுவதற்கான ஏடிஜிபி எல்என்டோ அட்மின், அதுக்கு பல கோடி ரூபாய் பேரும். இப்போ எங்கே இந்த குற்றத்தெல்லாம் நிரூபிப்பது? நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா எங்கே பெரிய டிமாண்டு தெரியுமா? டி நகர் இன்ஸ்பெக்டருக்கு டிமாண்ட். ஏன்? அங்கே தான் நிறைய நகைக்கடை இருக்குது, நிறைய ஜவுளி கடை இருக்குது, நிறையா என்ன வரும்? அப்புறம் இப்படியா இந்த பாலியல் குற்றங்கள்லாம் குறையும்? பாலியல் குற்றம் குறையும் எந்த நான் சொல்கிற விஷயத்த எந்த கட்சி தலைவனாவது சொல்லியிருக்கானா?
கம்யூனிஸ்ட்டு, மார்க்சிஸ்ட்டு, இப்படி எல்லா கட்சியும் நிறைய இருக்குது. ஏதாவது நான் சொல்லுகிற அத்தனை விஷயத்தையும் சட்டசபையில் அது சொல்லியிருக்கணுமா இல்லையா? சட்டசபையில் சொன்னால் அடுத்தவங்க சீட்டு கிடைக்காது. யாருக்கு? யாரு சொன்னாங்க? இந்த அரசை நீ குற்றச்சாட்டுறீங்களா? இது கருணாநிதி காலத்து ஸ்டைல். அரசு எது செஞ்சாலும் ஏற்றுக்கணும், அது விமர்சனம் பண்ணக்கூடாது. விமர்சனம் பண்ணல எப்படி குற்றம் எப்படி குறையும்? ஓகே. அப்போ காவல்துறை ஆளுங்கட்சிக்கு ஏவல்துறை. அப்போ எப்படி குற்றவாளி அந்த ஆய்வாளர் நிரூபிப்பார்? இதுதான் குற்றம் பெருகுவதற்கான காரணம். புரியுதா? இதுதான் அடிப்படை காரணம். இந்த அடிப்படை காரணத்தை நீங்கள் நடவடிக்கை எடுக்க வைக்க வேண்டும் என்றால் காவல்துறை ஆளுங்கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்கு போகக்கூடாது. ஆளுங்கட்சி கட்டுப்பாட்டுக்கு போகாமல் இந்த நாட்டில் போலீஸ் வேலை பார்க்க முடியுமா? போலீஸு அரசியல்வாதி சின்ன வீட்டுக்கு பாதுகாப்பு, பெரிய வீட்டுக்கு பாதுகாப்பு, ரியல் எஸ்டேட்டுக்கு பாதுகாப்பு, அந்த எம்எல்ஏ பண்ணுற எல்லா சட்டவிரோத தொழிலுக்கு யார் பாதுகாப்பு? போலீஸ் தான் பாதுகாப்பு. சார், இதுக்கு முன்னாடி திமுக அரசாங்கம், இன்னைக்கு விஜய் அவர்களோட அரசு ஆட்சிக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, 10 நாட்கள் தான் ஆகுது. இன்னைக்கு எல்லாருமே விஜய் அவர்களை தப்பா பேசுறாங்க. என்ன அரசாங்கம், என்ன பாதுகாப்புன்னு எப்படி பாக்குறீங்க? விஜய் அவர்களால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை, முதலமைச்சர் தானே போலீஸ் வச்சிருக்காரு. எடப்பாடியை போலீஸ் வச்சிருக்காரு. இல்ல விஜய் தான். இல்ல ஸ்டாலின் வச்சிருக்காரு. இல்ல இல்ல. அப்புறம் இல்ல, ஆட்சிக்கு வந்து 10 நாட்கள் தான். 10 நாள் 10 நிமிஷம் ஆனாலும் நடவடிக்கை எடுக்கலாம்ல? ஒரு 6 மாசம் ஆகுமா? இன்னும் 500 கொலை பண்ணலாமா? சொல்லுங்க. நீங்க காவல்துறை அதிகாரிக்கு ஒரு குற்றம் நடக்கிற எதுக்கு 100 போன் வச்சிருக்கேன்? 100 போன் பண்ணி வைக்கிறதுக்குள்ள அங்க இருக்கணும்ல. ஐயா, என் வீட்டை திருட வந்துட்டான், ஓட்டை பிரிக்கிறான், கதை உடைக்கிறான்னா 2 நாள் கழிச்சு வரணும். என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? 2 நாள் கழிச்சு வந்தா உள்ள பாடி தான் கிடக்கும். அப்போ அவசர கால நடவடிக்கை என்ன பண்ணணும்? போலீஸ் உடனே மைக்கில் சொல்லுவாரு, இந்த வீட்டுக்கு பக்கத்துல யாவன் இருக்க, எந்த போலீஸ் டியூட்டியில் இருக்காரோ உடனே வந்திருப்பார். அதான காவல்துறை. காவல்னா என்ன? அதுக்கு என்ன பேரு? மக்களை காவல் காக்கக்கூடியது, காசை காவல் காக்கக்கூடியது இல்லை. அப்போ இதெல்லாம் சரிவர நடக்கவில்லை என்றால் போலீஸுக்கு, அந்த துறைக்கு மந்திரியாக இருப்பவர் தான் காரணம். ஓகே சார். அடுத்தபடியாக அமைச்சரவை சார். அமைச்சரவை ஃபார்ம் பண்ணிட்டாங்க, பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 8 அமைச்சர்களுக்கு மேலே. அடுத்தபடியாக ஆராசா அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. ரொம்ப இழிவாக ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. கல்யாணம் பண்ணுறது ஒருத்தர், நீங்கள் உருவ வைக்கிறது ஒருத்தரா அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து. அது முக்கியமாக இளம் பெண்களை இழிவுபடுத்துகிற விதமாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? ஏன் அப்படின்னா, இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட ஒருத்தர் அமைச்சராக இருக்காருன்னா அவர் சந்தோஷம் தான் படணும். அதுக்கு மாறா ஒரு விஷயத்த சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் சொன்ன அறுபது தவறாக சொல்கிறீங்க. திமுக கூட்டணி நீங்கள் அடிமையாக இருப்பதாக தானே எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க. இத்தனை ஆண்டு காலம் அடிமையா தானே இருந்தீங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு சூடு சொல்ற வள்ளியே. திமுக செய்யற தவறுகளை எல்லாம் நீங்க தானே தூக்கி சுமப்பீங்க. இப்ப மட்டும் மந்திரி கிடைச்சோடனே எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு கேட்கற, அது நியாயம்தான். திமுகவை எப்பவோ எதிர்த்திருக்கணும். எப்பவோ எதிர்த்திருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க ஒரு 20 எம்எல்ஏ வச்சிருப்பீங்க. திமுக விட்டுட்டு விஜயோட சேர்ந்த அன்னைக்கு என்ன நிலைமை? தேர்தலுக்கு முன்பு ஆதவர்ஜன விஜயோட சேர்த்துவதற்கு முயற்சி பண்ணாரா? அப்ப அதை விட்டு நீங்க போயிருக்கலாமே. திமுகவை தூக்கி சுமந்து, சனாதனத்தை தூக்கி சுமந்து, சாதியை தூக்கி சுமந்ததுனால உங்களுக்கு இப்ப கடைசியா 2 சீட்டு தான் கிடைச்சது. விஜய் போயிருந்தீங்கன்னா 20 எம்எல்ஏ வந்திருப்பாங்க. எவ்வளவு எம்எல்ஏ வந்திருப்பாங்க? முன்னாடி விசிகா இருந்தா எவ்வளவு எம்எல்ஏ வந்து எவ்வளவு கேட்டாலும் அவர் கொடுத்துருப்பாரு. திமுக அடிமையாக இருப்பதுதான் உங்களுக்கு வாழ்நாள் சாதனையா? திமுக ரொம்ப வக்கரமான ஆராச கருத்து இல்ல. இது ஸ்டாலினுடைய கருத்து, உதயநிதி கருத்து, துர்கா கருத்து. அதை இவர் சொல்லியிருக்காரு. எப்பவுமே ஒரு தலித்த உத்தம் மோத விடுவாங்க. ராமதாஸுக்கு அறிக்கை கொடுக்கணும்னா கருணாநிதி யார்கிட்ட அறிக்கை கொடுப்பாரு? வீரபாண்டி ஆறுமுகத்து தான் அறிக்கை விடுவார். ஏன்னா அவரு வன்னியர், இவர் வன்னியர். சாதி கலவரம் வந்துடக்கூடாது. ஒரு தலித்தை பேசுவதற்கு திமுகவில் உள்ள ஒரு தலித் தான் பயன்படுத்தப்படுகிறார். அந்த வகையில் ராஜா பயன்படுத்த கருத்து யாருது? ஸ்டாலின். எங்கிட்ட தான் இத்தனை ஆண்டு காலம் அடிமையா இருந்தீங்க, 25 வருஷமா. இப்ப மட்டும் என்ன நீங்க விஜயை போய் தூக்கி பிடிக்கிறீங்க? இதுதான் ஸ்டாலினுக்கு, உதயநிதிக்கு, துர்காவுக்கு கோபம். அந்த கோபம் தான் இப்பொழுது அந்த அவர் சொன்ன இதுவா ராஜாவுடைய கருத்தாக வருது. ஓகே. ஆனால் ஸ்டாலின் சார் சொல்லியிருக்காரு, நம்மளோட கட்சிகள் நம்மளை விட்டு போனால் தப்பாக பேசாதீங்க, ரொம்ப அமைதியாக இருங்க, அவங்க போனால் போட்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன கருத்தை எப்படி பார்க்குறீங்க? அவர் அதை சரிப்படுத்துகிறார், சமன்படுத்துகிறார். ஆனால் உண்மை அதுவல்ல. அவருடைய கோபம் தான் ராஜாவுடைய கோபம். ராஜா தனிப்பட்ட கோபம்லாம் இல்லை. ஓகே.
ராஜா ஸ்டாலின் எதை சொல்லுகிறாரோ அதை செய்கிற அம்புதான் ராஜா. ராஜா எய்தவன் இல்லாமல் அம்பு போகுமா? அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. எய்தவன் யார்? அம்பு குற்றம் கிடையாது, அம்பு மேல குற்றம் கிடையாது, எய்தவன் மேலதான் குற்றம். சார் அடுத்த எய்தவன் தான் குறி வைக்கிறான். அடுத்தபடியா மிக முக்கியமான கேள்வினா, அதிமுகவோட ஆதரவு எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்கும்னு எதிர்பார்த்தோம், பட் ஆனால் கிடைக்கல. ஏன் கொடுக்கல விஜய் அவர்கள்? அதாவது என்ன நடந்ததுன்னா, எஸ்பி வேலுமணி டீம், ஆமாம், என்ன நடந்ததுன்னா, ஆதவ் அர்ஜுனா இவர்களை விஜயோடு நெருங்க விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறாரு. ஏன் சார்? ஏன்னா ஆதவ் அர்ஜுனா இடத்த வேலுமணி எடுத்துருவார். ஏன்னா வேலுமணி ரொம்ப சீனியர். வேலுமணி ஆதவ் அர்ஜுனா இருக்கிற அதே பணம் வேலுமணிட்டு இருக்கு. வேலுமணிட்டு இருக்கு, விஜய் பாஸ்கர் இருக்கு, சிவி சண்முகத்திட்டு இருக்கு. அப்போ வேலுமணி விஜய் நெருங்கினால் ஆதவ அர்ஜுனா நெருங்க முடியாது. ஆதவ அர்ஜுனா நெருங்க முடியாது. அப்போ அவர் என்ன பண்றாரு, அபிஷேக் மனு சிங்வி உச்ச நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர், அவர்கிட்ட இவர்கள் மீது இருக்கிற ஊழல் வழக்குகளுக்கு எத்தனை ஆண்டு காலம் தண்டனை கிடைக்குன்னு ஒரு ஒப்பீனியன் கேட்கிறார். அதுக்காக அந்த மூத்த வழக்கறிஞர், காங்கிரஸ் மூத்த வழக்கறிஞர், சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் எண்ணக்கூடியவர்கள் அவர் ஒருத்தர். அவர் விஜய் சந்திக்க வச்சு இந்த கதையை சொல்ல வைக்கிறார். இவர்களெல்லாம் சிறைக்கு போய் விடுவார்கள். அமைச்சராக இருந்தால் இவர்களெல்லாம் நீண்ட நாள் அமைச்சராக இருக்க முடியாது. ஆகையினால் இவர்களை நீங்கள் அமைச்சர் கொடுக்காதீங்கன்னு அபிஷேக் மனு சிங்வி யார்கிட்ட சொல்கிறாரு? விஜய்கிட்ட சொல்கிறார். விஜய் அதிர்ச்சி ஆயிடுறாரு. உளவு பிரிவுட்ட ரிப்போர்ட் கேட்குறாரு. அவங்க 200 பக்கம் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஊழல், லஞ்சம், லாவண்யம், அவங்க பண்ண தப்பு, உள்ளாட்சித்துறையில் ஒரு 15 ரூபா பல்பை 1500 ரூபா போட்டு எடுத்திருக்காரு. 1150 ரூபா பல்பை 15000 போட்டு எடுத்திருக்காரு. உபீஸ் குப்பை எழுகிற நிறுவனம் 700 கோடி ரூபாய் டெண்டரை 7000 கோடி ஆக்கியிருக்காரு. இப்படி பல லட்சம் கோடி கொள்ளையடிக்கப்பட்ட அத்தனை ஆவணங்களும் வழக்கு சிபிஐயில் இருக்கு. இப்போ இதெல்லாம் கொடுத்த பிறகு விஜய் மறுபரிசீலனை செய்வோம், இப்போ உங்களை நாங்கள் உடனடியாக அமைச்சர்களாக ஏற்றுக்கொள்ள முடியாது, ஊழல் குற்றச்சாட்டு வந்துடும், நீங்கள் பொறுத்துருங்க, 6 மாத காலம் உங்களை எங்கள் சபாநாயகர் காப்பாற்றுவார், 6 மாத காலம் கழித்து நீங்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டால் உங்களுக்கு மீண்டும் நாங்கள் சீட்டு தரோம், விசில் நீங்கள் வெற்றி பெற்று இங்கே எம்எல்ஏ ஆகலாம், அதன் பிறகு யோசிப்போம் அமைச்சராவதை பற்றி, இப்படி சொல்லி வச்சுருக்கார். இப்போ எடப்பாடிகிட்டையும் சேர்த்த மாட்டேங்கிறார், விஜய்கிட்டையும் சேர முடியாது. இவர்கள் வாழ்க்கை இனிமேல் அஸ்தமித்து போச்சு, அரசியல் வாழ்க்கை முடிஞ்சே போச்சு. அவ்வளோ பேருக்கு எடப்பாடி 6 பேரை தவிர அத்தனை பேர் சேர்த்துக்குவார். 2 விஜய் பாஸ்கர், வேலுமணி, சிவி சண்முகம், விஜய் நப்த விஸ்வநாதன், 6 பேரை எந்த காலத்தையும் சேர்த்த மாட்டார் எடப்பாடி. இவர்களுடைய அரசியல் வாழ்க்கை ஆணி அடிக்கப்பட்டு பாடியாக்கப்பட்டது, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவுமே வாய்ப்பு கிடையாது. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நம்மளோட தமிழ்நாட்டிலையும் மெட்ராஸ்லையும் பார்த்தோம்னா பல்வேறு இடங்களில் மின்சாரம் இல்லாமல் இருக்குது. அது மிகப்பெரிய குற்றச்சாட்டாக போயிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் ஆட்சி வந்து 10 நாட்கள் தான் ஆகுது. இந்த 10 நாட்கள் தான் இந்த மாதிரி பிரச்சனை போகுது. ஏன் போகுது? விஜய் இப்படி சமாளிக்க போகிறது? செயற்கையாக மின்சாரம் தட்டுப்பாடு ஏற்படுத்தப்படுகிறது. என்ன? ஏன்னா தனியாருக்கு மின்சாரத்தை கொடுக்க போகிறாங்க, எங்க அதானி கொடுக்க போகிறாங்க. அதானி கையூட்டா பல ஆயிரம் கோடி கொடுப்பார். அதற்கான கோப்புகள் நகர ஆரம்பித்து விட்டது. இப்போ இன்னும் ஒரு மாசத்துல மின்சாரம் தனியாருக்கு தாரை வார்க்கப்படும். டெல்லியில அதானி தான் வச்சிருக்காரு, பம்பாயில டாடா வச்சிருக்காரு, இங்க தமிழ்நாட்டில் 60,000 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் மின்சாரம். இதையெல்லாம் யாரு தீர்மானிக்க போறா? அதானி. அதானியோடு பேச்சுவார்த்தை முடிஞ்சு இப்போ இதெல்லாம் செயற்கையான ஒரு தட்டுப்பாடு. கூடிய விரைவில் மின்சார வாரியம் யாரும் ஒப்படைக்கப்படும்? அதானியிடம் ஒப்படைக்கப்படும். அதுக்கான ஏற்பாடுகள் தான் மின் வெட்டு, பண்வெட்டு எல்லாமே அதை நோக்கித்தான் திட்டமிடப்பட்டு நகர்த்தப்படுகிறது. ஓகே சார், இறுதியாக ஒரு கேள்வி சார், இன்றையோட இறுதி கேள்வி. திமுக பார்த்தோம்னா இன்றைக்கி அலைன்ஸே கிடையாது, கட்சிகள் எல்லாருமே போயிட்டாங்க, முஸ்லீம் லீக் கட்சிகள், விசிகா எல்லாருமே போயிட்டாங்க, காங்கிரஸும் போயிட்டாங்க. நாங்கள் கேள்விப்பட்ட விஷயம் என்னென்னா பாஜகவும் திமுகவும் கூட்டணி அமைக்க போகிறதா ஒரு தகவல் போயிட்டுருக்கு. இது எந்த அளவு உண்மை? இல்லை, இதெல்லாம் இந்த செய்தியெல்லாம் அரசியலே தெரியாத, அரசியல் அரிச்சூடியே தெரியாத, இந்த 200 ரூபா ரிப்போர்ட் இருப்பான்ல, அவங்க கிளப்பி விடுறது. பாஜக வந்து ஒரு சனாதன கட்சி. பாஜகவோட அதிமுகவை ஏண்டா சேர்ந்துன்னு இருக்கும். பாஜக சேர்ந்த காரணத்தினால தான் கம்யூனிஸ்ட் சேரல, முஸ்லீம் லீக் சேரல, விசிகா சேரல. யாரோட?
எடப்பாடியோட. இப்போது அதே பாஜக திமுகவோடு சேர்ந்தால் திமுகவுடைய அழிவு மிக வேகமாக நடக்கும். திமுக இல்லாமலே போய்விடும். இங்கே யார் இல்லை? பாஜக இல்லை. பாஜக ஒரே எம்எல்ஏ ஊட்டியில் ஜெயிச்சிருக்கு. அது ஏதோ கொஞ்சம் அது ஒரு 1000 ஓட்டில் தான் ஜெயிச்சாரு. அதே நிலைமை திமுகவுக்கு தமிழ்நாடு முழுக்க வந்துடும். தமிழ்நாடு இனிமேல் பாஜகவுடைய சனாதனம் இருக்குல்ல, அது திமுகவுக்கு பெரிய எதிரி. திமுக சனாதனத்தை ஆதரிச்சா திமுக அழிஞ்சு போயிடும். சார் அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லையா சார்? எல்லாரும் போயிட்டாங்களே சார். போனால் அழிஞ்சு போகிறது ஆப்ஷன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அழிந்து போவது தான் ஆப்ஷன் அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் அதற்கான வாய்ப்பெல்லாம் இல்லை. ஓகே சார், இவ்வளோ நேரம் இன்டர்வியூ ரொம்ப நல்லா இருந்தது சார். இதே மாதிரி இன்னொரு நேர்காணல சந்திப்போம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.